வன்னியா அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த ராணுவ தளத்துல மால்சினையா வீட்டுல ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? அவர் கோபத்துல வன்னியாவை பத்தி அவங்க மனைவி பேசின உடனே ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. சொத்துன்னு கீழே விழுந்தாங்க. விழுந்தவங்களுடைய நிலைமை என்னாச்சுன்னு சொல்லி மால்சினையா வேகமா போய் அவங்கள எழுப்புறாங்க. அந்த அம்மா இவங்க பார்த்து சொல்றாங்க, நீ யாரு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இவங்க அப்படியே அதிர்ந்து போயிட்டாங்க. ஐயோ, என்னுடைய மனைவி என்ன பார்த்து நீ யாருன்னு கேக்குறாங்களே, என்னாச்சு இவளுக்கு? இவங்க அடிச்ச அடியில அவங்களுடைய மனைவிக்கு மனநிலையே மாறி போச்சு. அவ்வளவுதான், இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. உடனே மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயாச்சு. அடுத்து என்ன நிலைமை ஆகும் சொல்லி இவருக்கு ரொம்ப யோசனையா போயிருச்சு. ஆனாலும் மருத்துவமனையில மனைவியை சேர்த்துட்டு நேரா இங்க ராணுவ தளத்துக்கு வராங்க. நான் அவசரமா ஒண்ணு செய்யணும்னு சொல்லி ரொம்ப வேகமா வராங்க. என்ன தெரியுமா? வன்னியா லீவ் முடிஞ்சு இன்னைக்கு ராணுவ பயிற்சி இடத்துக்கு வருகிறான். அவனை எப்படியாவது கைது செய்யணும். என் குடும்பத்தையே இப்ப அவன் சின்ன பின்னம் ஆக்க ஆரம்பிச்சுட்டான். என் நல்ல வாழ்க்கையை நிம்மதி இல்லாம ஆக்கிட்டான். நான் அவனை வச்சு எப்படியாவது என்னுடைய வேலையில உயர் பதவிக்கு போயிடலான்னு பார்த்தேன். அதையும் இவன் கெடுத்துட்டான். இந்த வன்னியவனா இன்னும் சும்மாவே விடக்கூடாது. ரொம்ப கோபமா வராங்க. வன்னியா சரியா அந்த ராணுவ பயிற்சி நிலையத்துக்கு வீட்டுல இருந்து வந்த உடனே வன்னியாவை போய் கைது செய்துட்டாங்க. அந்த படத்தை தான் நீங்க இப்போ பாக்குறீங்க. வன்னியானை கைது செய்து பயிற்சியாளர் யாருக்கும் தெரியாம பத்திரமா ரகசிய ராணுவ நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வச்சு 10 நாளா யாருக்கும் தெரியாம விசாரிக்கிறாங்க. ஏன்னா இப்ப வன்னியானுடைய செய்தி எல்லாருக்கும் பரவிருச்சு. வன்னியாங்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவர் ராணுவ பயிற்சியில இருக்கிறவர், ரொம்ப சிறப்பா பணியாற்றாரு, எல்லா பயிற்சியிலையும் முதல் இடத்தை பெற்றிருக்கிறாரு. அதை விட அவர் இயேசுவை பற்றி வாழ்ந்து காட்டி இருக்கிறாரு, பல அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. அதனால வன்னியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேற எதுவும் வெளிய நாட்டுக்கு தெரியும், புரட்சி எதுவும் ஏற்பட்டு அப்படிங்கிறதுக்காக இந்த வன்னியாங்கிற இந்த சகோதரனை தனியா வச்சு விசாரிக்கிறதுக்காக ரகசிய நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க தினமும் விசாரிக்கிறாங்க. அப்போ வன்னியான ரொம்ப தெளிவா சொல்றாங்க, ஐயா நான் என்னென்ன செஞ்சேன், இந்த ராணுவ பயிற்சியில என்னென்ன நடந்துச்சு, நான் இந்த ராணுவ பயிற்சிக்கு விரோதமாகவோ இங்க உள்ள அதிகாரிக்கு விரோதமாகவோ ஒரு தவறும் செய்யல. அவங்க சொன்ன பயிற்சியில நேர்த்தியா செஞ்சிருக்கிறேன். அதுல முதல் தரமான மாணவன் சொல்லி கூட நான் சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன். எனது அத்தனை பயிற்சி நான் ரொம்ப சிறப்பா முடிச்சிருக்கிறேன். என் மேல எந்த குறையும் முத தடவை மட்டும் நான் அந்த பயிற்சிக்கு வராம பிரேயர் பண்ண தவறு தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்குரிய தண்டனைகள்லாம் நான் அனுபவிச்சுக்கிட்டேன். அப்புறமா நான் ராணுவ தளத்துக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யல. இந்த சட்டத்துக்கு விரோதமா நான் எதுவுமே நடவடிக்கை அப்படின்னு நான் செய்யவே இல்லை. அங்க உள்ள நீதிமன்றத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த வன்னியா பிரதருடைய அவருடைய சொல்ற விஷயத்தெல்லாம் பார்த்தாங்க. மார்சின் ஐயாட்ட சொல்றாங்க, ஐயா இவர் மேல நீர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு சொல்றாரு, ஆனா எதுவுமே சரியில்லையே. வன்னியா சொல்றது முழுவதும் மிகச்சரியா இருக்குதே. அவர் நம்ம நாட்டுக்கு விரோதமா எந்த தவறுமே செய்யல. நீ மார்சின் ஐயா வாராரு, இல்ல அவர் நம்ம நாட்டுக்கு விரோதமா நம்முடைய கொள்கையே மாற்றுறாரு. இன்னும் இந்த வன்னியா விட்டு வச்சா அத்தனை ராணுவ பயிற்சியாளர்களும் இயேசு இயேசுன்னு பின்னாடி போயிருவாங்க. நம்ம நாட்டினுடைய கொள்கையே மாறி போயிரும். அதனாலதான் இவனை தண்டிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன். சரியா ஆதாரப்பூர்வமா இவர் மேல கடைசியா என்ன குற்றச்சாட்டு தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அந்த ஃபைல் எல்லாம் புரட்டி கண்டுபிடிச்சாங்க இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஒரு ஜெப கூடுகையில போய் கலந்துக்கிட்டு சாட்சி சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படின்னா அதுக்கு சட்டத்துல என்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி பாக்குறாங்க. அப்படி ஒண்ணு அது தவறான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாள் கடந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ கடைசியா நீதிமன்றத்துல சொல்றாங்க, வன்னியா மிகப்பெரிய தவறு ஒண்ணும் செய்யல, ஆனா அவருக்கு கூட கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அவர் கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர் தான் அந்த இயேசுவை பத்தி அதிகம் சொல்லாம தன்னை பாதுகாத்துக்கிடுவார்னு சொல்லி நாங்க நம்புறோம். அதனால அவர் கூட கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னே சொல்றாங்க. ஆனா இந்த மார்சின் அதிகாரிக்கு மட்டும் முடியல. இந்த வன்னியாவை நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். ஏன் இந்த கோபம் கூடிக்கிட்டே இருக்கு தெரியுமா? இவரு தினமும் மருத்துவமனையில போய் யாரை பார்க்க போறாரு? தனது மனைவியை பார்க்க போறாரு. மனைவி இவரை பார்த்தா யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. தான் பிள்ளைய அவங்களால அங்கீகாரப்படுத்த முடியல. தான் பிள்ளைய தான் மகன் மாதிரியே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியா மனநிலை மாறி போய் இருக்கிறாங்க. இதுக்கு யாரு காரணம்? யாரு காரணம்? வன்னியானா இல்லையே, அந்த மார்சின் அதிகாரியோட ஒரு விதமான ஒரு செயல் தானே. அப்படித்தானே தம்பி தங்கச்சி,
பல நேரங்கள்ல நீங்க கூட இப்படித்தானே அவசியம் இல்லாம ஏதாவது ஒரு கோபத்தை ஒண்ணு மேல காட்டி அதனால பல நஷ்டம் அடைகிறீங்களா? சில நேரத்தில் கோபத்துல ஏதாவது ஒரு பொருளை தூக்கி தூர எரிஞ்சிருவீங்க. உடைஞ்ச பிறகுதான் தெரியுது, ஐயோ நல்ல பொருளை அவசியமே இல்லாம உடைச்சிட்டேன்னு சொல்லி. கோபம் வரலாமா? அப்படி வரக்கூடாதுல்ல. நீங்களும் ஏசப்பா பிள்ளைங்க தானே. அப்படின்னா உங்களுக்கு அப்படி அவசியம் இல்லாம கோபம் வரக்கூடாது. கோபத்தை நீங்க ரொம்ப குறைக்கணும். கோபத்தை குறைக்கிறது யாரு உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? உங்க மனசுக்குள்ள இருக்கிற காற்று வடிவத்துல இருக்கிற அந்த ஆவியானவராகிய இயேசு சாமி தான் உங்களுக்கு அந்த கோப குணத்தெல்லாம் மாற்ற முடியும். அப்படி நீங்க தினமும் உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணணும். சாமி எனக்கு இருக்கிற கோபத்தெல்லாம் மாற்றிட்டாங்கன்னு ஜெபம் பண்ணீங்கன்னா நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மால்சிங் பிரதர் அப்படி ஒரு நாளும் அந்த அதிகாரி கேட்டதே கிடையாது. அதனால அவருக்கு அந்த வெறியும் கோபமும் கூடிக்கிட்டே போகுது. அதன் விளைவுதான் அவருடைய குடும்பமே பெரிய கஷ்டமான நிலைக்கு போய்கிட்டே இருக்குது. கோபத்தை குறைப்பீங்களா? அவசியம் இல்லாம கோபப்படாதீங்க. ஏசப்பா நம்ம ரொம்ப கவனிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல. சரி, அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? மார்சின் ரொம்ப கவனமா கவனிக்கிறாரு. இன்னும் இந்த வன்னியாவை இப்படியே விட்டுறக்கூடாது. சீக்கிரமா நம்ம ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இந்த ரகசிய நீதிமன்றத்துக்கு தெரியாம நம்ம ஒரு நடவடிக்கை எடுத்து எப்படியாவது இந்த வன்னியாவை நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்க வைக்கணும். வன்னியா மட்டும் நேரடியா சொல்லிட்டா உடனடியா வன்னியாவுக்கு தண்டனை கொடுத்துடலாம். நமக்கும் பதவி ஒரு உயர்வு கிடைச்சிடும். இந்த ராணுவ பயிற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டை அடியா இருக்கும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணி ஒரு நடவடிக்கை எடுக்காங்க. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம இந்த வன்னியானனை ஒரு ஜீப்ல ஏத்துறாங்க. ஏத்தி அப்படியே இரவு நேரம் யாரும் வேற ராணுவ பயிற்சியாளர்கள் யாருக்காவது தெரியுதா, எந்த அதிகாரிக்கா தெரியுதான்னு சொல்லி நல்லா பாத்துக்கிறாங்க. இவங்க கூட உதவிக்கு 2-3 குண்டர்களை கூப்பிட்டுக்கிட்டாங்க. வன்னியாவை ரகசியமா அந்த வேன்ல ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. யாருமே அந்த இரவுல கவனிக்கல. வன்னியான யோசித்து பார்க்காங்க, எதுக்கு ரகசியமா நம்மள ஒரு வேன்ல ஏத்துறாங்க? இந்த மால்சின் ஐயா எதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கிறாங்க ஒன்னும் தெரியலையே. இவங்களும் அமைதியா, ஏசப்பா ஸ்தோத்திராண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உங்க பிள்ளைதான் சாமி, உங்களை நான் மறுதளிக்க போறதே கிடையாது, நீங்க இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது, உங்களுடைய ஜோமனதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது, நீங்க தான் எதையும் தாங்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க சாமி அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிக்கிட்டே போறாங்க. நீங்க கூட உங்களுக்கு வரக்கூடிய துன்பத்தை கண்டு பயப்படாம அதை எதிர்நோக்கணும். சாமி என்ன வந்தாலும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தம்பி தங்கச்சி, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இதை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு பெரியவங்களே, உங்ககிட்ட கூட நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நம்ம இந்த வன்னியா பிரதருடைய மனநிலைக்கு வந்துட்டோம்னா எதை குறித்து இந்த உலகத்துல நம்ம வேதனைப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏசப்பா அடிக்கடி சொல்றாங்களா, கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்கன்னு தானே சொல்றாங்க. இந்த வன்னியான தைரியமா அந்த வேன்ல ஏறிட்டாங்க. அப்ப இப்போ பொதுவாக ஒரு நபரை, ஒரு பயிற்சியாளரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க உள்ள குறிப்பு புத்தகத்துல காரணத்தை எழுதி வைக்கணும். இவங்க வேகமா ஒரு காரணத்தை எழுதினாங்க. என்ன காரணம்னா, வன்னியாவுக்கு ஒரு தனி பயிற்சி ஒண்ணு கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொல்லி எதையோ ஒரு காரணத்தை இந்த மாசின் அதிகாரி எழுதி வச்சுட்டு வன்னியாவை கூட்டிட்டு போறாங்க. ஆனா உண்மையான காரணம் அது கிடையாது. இவர் மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டு நேரா கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் அந்த குண்டர்கள்ட்ட ரகசியமா வன்னியாவுக்கு தெரியாம சொல்றாரு, இங்க பாரியா, நான் சொன்னதை ரொம்ப கரெக்டா செய்யி, இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்க, நான் எங்கேயோ போயிருவேன் அப்படின்னு சொல்றார். ஐயா நீங்க சொல்லிட்டீங்களா, கரெக்டா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த வன்னியாவை அப்படியே ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்ல போன உடனே அப்படியே கதவை அடைச்சிட்டாங்க. வன்னியான் அப்படியே சுத்திலும் முத்திலும் பாக்குறாங்க. இந்த அறையில யாருமே இல்லை, எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அந்த மால்சின் ஐயாவும் உள்ள வரல, இந்த 2 குண்டர்கள் மட்டும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி சுத்தி பார்க்கும்போது வேகமா ஒருத்தர் கையில இருக்கிற கட்டையை வச்சு டமார்னு வன்னியான், ஐயோ என்ன எதுக்கு அடிக்கிறீங்க, மேலும் மேலும் பயங்கரமா அடிக்காங்க. ஏய் உண்மையை சொல்லிரு, உண்மையை சொல்லிரு, நான் ஏசப்பாட்டை இனிமே சோம் பண்ண மாட்டேன், நான் இந்த நடந்த அற்புதம்லாம் நடக்கவே இல்லை, நான் இயேசுவை மறுதளிக்கிறேன் அப்படிலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க. பயங்கரமான அடி. அப்படியே அடிக்கிற அடியில தம்பி தங்கச்சி ரத்தம்லாம் அந்த ரூம்ல அப்படியே தெரிக்குதுப்பா. மூக்கு வழியெல்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு, காது வழியெல்லாம் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துலலாம் அந்த கம்பு கிழிச்சு அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டா வரையுது. வன்னியான 2 பேரும் சுத்தி சுத்தி அடிச்சாங்க. ஆனா கடைசி வரைக்கும் வன்னியான என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணாச்சி உங்க 2 பேரையும் கூட ஏசப்பா ரொம்ப விரும்புறாங்க, உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, நீங்க என்னதான் அடிச்சாலும்
நான் நீங்க நினைக்கிற மாதிரி பதில் சொல்லவே மாட்டேன். பரவாயில்ல, என்ன அடிச்சு நீங்க கொன்னாலும் பரவாயில்ல, நானு நீங்க எதிர்பார்க்கிற பதில நான் சொல்லவே மாட்டேன். ஏய், திருப்பியுமா நீ இப்படி சொல்ற? நல்லா அடிச்சாங்க. பொத்துன்னு அண்ணன் கீழே விழுந்துட்டாங்க. உடனே இவங்க சுத்திலும் பார்த்தாங்க. வேகமா போய் மால்சினையா போய் கூட்டு வந்தாங்க. அவர் வேகமா வந்து பார்த்தாரு. டேய், என்னடா செஞ்சீங்க? ரூம் முழுது ஒரே ரத்தமா இருக்குது. நான் உங்களை என்ன செய்ய சொன்னேன்? இப்படி அடிக்க சொன்னேன். கீழே கிடக்குறானே, உயிர் இருக்கிறாரு இல்லடா. அப்படியே கைய வச்சு பார்க்காங்க. லேசா அந்த அண்ணன் ஏதோ முணுமுணுக்காங்க. அப்ப கூர்மையா கவனிக்காங்க. ஐயா, மால்சின் ஐயா, உங்களையும் ஏசப்பா நேசிக்கிறாங்க, எல்லா பாவிகளையும் ஏசப்பா நேசிக்கிறாங்க. இந்த வார்த்தை லேசா திக்கி திக்கி விழுது. இத கேட்கிற இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏண்டா ஏண்டா அடா அடா பெரிய ஆட்களை உங்களை நான் என்ன செய்ய சொன்னேன்? அவனை கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு அவனை ஒத்துக்க வைக்கத்தானே முயற்சி. இப்படி சாகுற மாதிரி அடிச்சு போட்டு நான் என்ன செய்யட்டு போ? ஐயோ, என்ன என் வேலையே காலி பண்ணிட்டீங்களா? என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ரொம்ப வேதனை. உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ள வன்னி அண்ணன் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒண்ணு செய்வோம், இனிமே நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. வன்னியா தூக்கி கருங்கடலுக்குள்ள போட்டுருவோம். நீந்தும் போது பயிற்சி எடுக்கும் போது உயிர் விட்டுட்டான்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி செஞ்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கும் என்ன செஞ்சுட்டாங்க, தகவல் அனுப்பியாச்சு. அதை கேட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அண்ணனும் துடிச்சு போய் வேகமா ராணுவ பயிற்சிக்கு வராங்க. வந்து வன்னியாவுடைய உடலை பார்த்த உடனே, ஐயோ, என் மகன் செத்து இருக்கவே மாட்டான், அவனுக்கு நல்ல நீச்சல் தெரியும், நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க. அப்ப நேரம் மார்சினையா வந்து சொல்றாரு, அம்மா, நாங்க ஒண்ணுமே செய்யல. அவன் நீச்சல் அடிக்கும் போது அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியல, அவர் தப்பு இருக்கு நல்லா தெரியுது. ஆனா கடைசியா சொல்றாரு, அம்மா, நான் உங்கள்கிட்ட ரொம்ப தாழ்ந்து கேட்கிறேம்மா, உங்க மகன் சாகும்போது ஒரு இயேசுவின் பிள்ளையாகவே செத்தாமா, இதை மட்டும் நான் திட்டமா சொல்ல முடியும். போயா துறேன், என் பிள்ளை செத்து போயிட்டான், என் பிள்ளை என்னிட்ட பிடிக்கிட்டீங்கள ஐயா. வன்னியனுடைய உடம்பு நேரம் அவங்க கிராமத்துக்கு கொண்டு போறாங்க. பெட்டியில வச்சு ஒரு பெரிய ஊர்வலம் நடக்குது. ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க. அந்த படத்தை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. அப்படியே ஊர்வலம் போய்கிட்டே இருக்கு. அந்த ஊர்வலத்துல வினோதமான போஸ்டர்லாம் வச்சிருக்கிறாங்க. அதையும் கூட நீங்க இப்ப பார்க்கலாம். ஆன்மாவை அழிக்க முடியாதவர்களுக்காக பயப்படவே வேண்டாம். இயேசுவின் வார்த்தைகளுக்காக தன் உயிரை விட்ட வன்னியாவை இங்க பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி எல்லாம் சில போஸ்டர்லாம் வச்சு அந்த ஊர்வலம் போச்சு. அப்போ வன்னியானுடைய அப்பாவுக்கு ரொம்ப வேதனையில, என் பையனை இந்த ராணுவ வீரர்கள் தான், இந்த அதிகாரிகள் தான் கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஏகப்பட்ட பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி மேலிடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. வன்னியானுடைய ஊர்வலம் ரொம்ப அமைதியா போச்சு. எல்லாரும் ஆச்சரியம், 20 வயசுல ஒரு வாலிப பையன் இறந்து போயிட்டான் ஐயா. எவ்வளவு ஒரு நல்ல வாலிபன், இங்க என்ன விதமான பல காரியங்களை செஞ்சான், எப்படி இந்த சாவு இவனுக்கு ஏற்பட்டது? எல்லாருக்கும் ஒரே கேள்வி. இது ராணுவ வீரர்களோட மகத்தான புரட்சி ஏற்படக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் உடலை தோண்டி எடுத்து 52 நாளைக்கு பிறகு தோண்டி எடுத்து மீண்டும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுலயும் அரசாங்கம் தனக்கு சார்பாகவே தீர்ப்பு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப வேதனை. ஆனா ரொம்ப சிலருக்கு திருப்தி. வன்னியா இயேசுவுக்காகவே உயிரை கொடுத்தவன், 20 வயது வாலிபன் தனது 20 ஆண்டுகளுக்குள்ள மகத்தான சாதனையை செஞ்சான். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு தம்பி தங்கச்சி பெரியவங்களே, நம்ம எத்தனையோ வருட உயிரோட இருந்திருக்கிறோம். இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன சாதிச்சிருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாப்பீங்களா? இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு நேரம். ஆமா, இதன் பின்ன என்ன நடந்துச்சுன்னா, அந்த ராணுவ வீரர்கள் அத்தனை பேரையும் ஒன்னா இருந்தா புரட்சி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த நாடு முழுவதும் பிரிச்சுட்டாங்க. மார்சினையனுடைய பதவியை இறக்கிட்டாங்க. அவனுடைய மகன் கூட ஒரு விபத்துல ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டாங்க. பெரிய மாற்றம் நடந்துச்சு. அந்த ரஷ்யா நாட்டிலே ஒரு மாபெரும் கிறிஸ்தவ புரட்சி நடந்துச்சு. ஒரு நாடு மாறுவதற்கு ஒரு வன்னியா காரணமாக இருந்தான். நீங்க இன்னைக்கு உங்க குடும்பம் மாற, உங்களுடைய நீங்க பணிபுரியிற இடத்துல ஒரு மாபெரும் மாற்றம் செய்ய நீங்க இயேசுவுக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாக்குறீங்களா? கண்ணு மூடி கைக்கு ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, நான் இத்தனை வருஷம் உயிரோட இருந்துட்டேன். நான் உமக்காக நான் என்னப்பா செஞ்சேன், என்ன செஞ்சிருக்கிறேன்? எனக்குள்ள பெரிய கேள்வி வருது சாமி. இந்த வன்னியா 20 வயசுல ஒரு நாட்டுல ஒரு பெரிய புரட்சியை, கிறிஸ்தவ வாழ்க்கையை, இயேசுவை வாழ்ந்து காட்டினானே. நான் இன்னைக்கு என் கூட பிறந்தவங்க கிட்ட, என் வீட்டுல கூட நான் அதை செய்யலையே. இயேசுவை, இனிமே நான் அதை செய்யட்டுமா? இனிமே நான் ஒரு நாள் கூட வீணாக்க கூடாது. இயேசப்பா, அந்த புது வாழ்வைய, புது அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. அன்புள்ள இயேசு சாமி, அருமையான வன்னியா பிரதருடைய வாழ்க்கையை கேட்க உதவி செஞ்சீங்க. என்னுடைய வாழ்நாளை நான் வீணாக கழிச்சிட்டணும்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வியா இருக்குது சாமி. இனிமே ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நான் சாட்சியா வாழ்வேன் சாமி.
ஒவ்வொரு நாளும் உமக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன் சாமி. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இனிமே நான் ஒரு வன்னியாவா மாறிடுவேன். எனக்கு உதவி செய்யுங்க சாமி. உங்களுடைய உதவி இல்லாம நான் எதுவுமே சாதிக்க முடியாது. சாமியே உதவி செய்யுங்க. நான் ஒரு வன்னியாவா உண்மை நான் வாழ்ந்து காட்டணும். உமக்குன்னு பல ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். நீங்க அப்படியே செய்ய போறீங்க. ஆமீன்.